வேற வேற ரிலிஜன்ல இருக்கிறவங்களோ காதலிக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல. காதல்ன்றது தானா நடக்கிறது, தானா வர்றது. அது யாருக்கு யாருக்கு நடுவுல வரும் அப்படின்றது நாம எதுவுமே டிசைன் பண்ற விஷயம் கிடையாதுன்றது. காதல்ல இருக்கும்போது எல்லாத்தையுமே இன்னும் நல்லா பண்ண முடியும். எனக்கு அப்படிதான் நடந்திருக்கு. காதல்ல இருக்கும்போது பண்ணியிருக்கிற ஒர்க் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நம்மளுடைய புராணங்கள்லயே நம்ம பார்த்தோம்னா அதுக்கான நிறைய உதாரணங்களை சொல்லலாம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்பிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது சில இப்போ பெண்கள்னா வீட்டில் தான் கிடக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்து நம்ம மேலே திணிச்சாங்க பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. பெண் புலவர்கள் புறநானூரில் எழுதியிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருந்தது. அந்த தமிழே வந்து நம்ம இப்போது நம்மளால் பார்க்கும்போது அவ்வளோ உன்னதமான ஒரு தமிழ். அப்போது அந்த தமிழில் கவிதை எழுதக்கூடிய மன்னனுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லக்கூடிய இடத்துல பெண் புலவர்கள் இருந்திருக்கிற நம்மளுடைய சமூகத்தை படிக்கவே கூடாதுன்ற மாதிரியான இடத்துக்கு பெண்களை கொண்டு வந்து இப்போ நம்ம வந்து பெண்களுக்கு படிப்பு வேணும்னு நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸோ ஓரளவுக்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தேவையானது இப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு சமூகம் கொண்டு வந்தது. முதல்ல அப்படி கிடையாது. எல்லாருக்குமான உலகமாக இருந்தது, இது சமூகமாக இருந்தது. இப்போ திரும்பி நம்ம வந்து அதை நிலைநிறுத்துறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இன்ஃபார்ம்டு பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள்ன்றது நான் ஐம் நாட் சேயிங் பை எஜுகேஷன் பை டிகிரிஸ் அண்ட் ஆல் தட். உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, எப்படி இருக்கணும் சமூகம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு முன்னெடுப்பில் இலக்கியத்தில் நடந்துகிட்ருக்கு, நிறைய இடத்துல வந்து ஆட்சியில் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து நமக்கு கையில் இருக்கிறது ஒரு டூல் வந்து சினிமா. இந்த உமன் என்ன பாடுபடுறாங்க யோசிச்ச போது வந்தது எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப இல்லை. இட் வாஸ் a beautiful place where we எனக்கு இந்த படம் வந்து யூஏ கொடுத்துருக்காங்க. யூஏ கொடுத்தா தான் எல்லாருக்கும் போய் சேரும். ஃபேமிலியாக இந்த படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். முதல்ல வந்து ஆக்சுவலி அதை அவங்க கொடுக்கல, அக்செப்ட் பண்ணல. தான் தருவதா சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் இல்லை எங்களுக்கு டெஃபினட்டாக இதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சாங்க. ஓகேங்களா. அதுவும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்ச உடனே ரிவைசிங் கமிட்டியில் 9 பேர் பார்ப்பாங்க. அந்த 9 பேர் பார்த்து அதோட ஹெட் வந்து சேர்மேன் வந்து ஒரு உமன் லேடி, பேர் மறந்துட்டேன், சாரி. அவங்க படம் பார்த்துட்டு ஒரு 1.5 hour டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் தெரிஞ்சு சார் வெளியே உட்காந்து ஒரே டென்ஷன், என்ன சொல்ல போறாங்க. ஆமா, பிரின்சிபல் கூப்பிடுறதுக்காக ஸ்டூடெண்ட் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, ஒரே டென்ஷன், என்ன ஜெபி கிடச்சிருமா தெரியாது சார் அப்படின்ட்டு. அப்புறம் கூப்பிட்றாங்க 1.5 hour அப்புறம் போச்சு நினச்சி உள்ளே போய் உட்காந்த உடனே எல்லாருமே யுனானிமஸாக அப்ரிஷியேட் பண்ணி இந்த படம் கட்டே பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். யூ வித்வுட் கட் வி ஆர் கிவிங் யூ யூஏ. திஸ் கான்வர்சேஷன் ஷுட் ஹேப்பன் இன்சைட் அ ஹவுஸ். உட்காருங்க, ரொம்ப நல்ல படம் பண்ணியிருக்கேன், உட்காந்து நானும் அவரும் எதிர்பார்க்கல, சந்தோஷமா இருக்கு. கடவுள் ஏதாவது காண்றோமா, கிள்ளி பார்த்துக்கலாமான்ற லெவலுக்கு we couldn't believe it. So I think that was the biggest moment of this film.